ஆதவர்ஜுனை அடித்த அடி யார் யார் அடிச்சிருக்காருனாக்கா, திமுக ஆட்சி, அந்த குடும்ப ஆட்சி 1, 2வது உதயநிதி, 3வது திருமாவளவனே அடிச்சிருக்காரு. 3யும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி முறை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதிகார பகிர்வை கேட்டால் இதுவரைக்கும் அம்பேத்கரை பிள்ளைகளை ஆளும் இடத்திற்கு வரவிடாமல் அடக்குமுறை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு அடி. அந்த குடும்பத்தில் பிறந்ததாலேயே நாடாளக்கூடிய தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சேர்த்து அடி. கலைஞருக்கு பிறந்தநாள் நீங்கள், உங்களுக்கு பிறந்தநாள் உதயநிதி, இப்படி வழி வழியாக தொடருமா? இந்த மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். ஏன்னா உங்களை அரியணையில் உட்கார வச்சது நான் தாண்டான்றாரு. அது எப்படி சார்? அது கூட்டணி கட்சிக்கு அவ்வளோ பலம் இருக்குமா சார்? இவங்களை அவர் சொன்ன விதம் உங்களுக்கு புரியல. உங்களை அரியணையில் உட்கார வச்சது நான் தானா? பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து நான் தான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸை அனலைஸ் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா யுக்தியும் கையாண்டு உங்களை நிற்க வச்சது நான் தான்ப்பா. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்கு ஒரு மாநாடு நடத்தின எனக்கு விஜயோடு சேர்ந்து உங்களை கபலீகரம் செய்ய முடியாதான்றது ஒன்று. 2வது உதயநிதியை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு நிறுவனம் யாரை சொல்கிறாரு? ஒரு நிறுவனம் இன்றைக்கு சினிமா துறையை ஆக்கிரமித்து கொண்டு எல்லா படமும் அதை சார்ந்து மட்டும்தான் அவங்க லேபிளில் தான் வருது. நம்மளுது எந்த லேபிள்? ரெட் ஜெயினில் தான் வருது, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது இது யாரை நேரடியாக கோட் பண்ணுறாரு? அப்போது எவ்வளவு நீங்கள் ஒரு குடும்பம் உட்கார்ந்து கொண்டு சினிமா துறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 2. 3வது திருமாவை ஒரு அடி அடித்தது எதுக்காக? திரும்ப இவ்வளோ பயப்படுறாரு, எவன் கதறாருனாக்கா, இவ்வளோ அவசரங்கிறதே ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டுருக்குனாக்கா, திருமாவுக்கு அழைப்பு விடுத்தார் முன்னக்கூட்டியே. திரும்ப ஒத்துக்கிட்டீங்க. முன்னக்கூட்டியே ஒத்துக்கிட்ட நிகழ்வுலேருந்து பின்வாங்கினது நீங்கள், கொடுத்த வார்த்தையை மாற்றினது நீங்கள்.